சிவனை கும்பிட்டு வலம் வருதல். சிவலிங்கத்தை வலம் வரும்போது சோமாசி வலம், மனம் தூய்மை பெற்று கெட்ட எண்ணங்கள் நீங்கும். குறிப்பு: சிவலிங்கத்திற்கு நேராக வலம் வரக்கூடாது. அன்னதானம் செய்தல். சிவாலயத்தில் அல்லது அதன் அருகில் பசி கொண்டவர்களுக்கு உணவு வழங்குவது மகத்தான புண்ணியம் தரும். பிரதோஷ பூஜை பங்கு கொள்வது. மாதத்தில் இருமுறையும் வரும் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுதல் அனைத்து குறைகளையும் நீக்கி மனநிறைவு தரும். சந்தனக்காப்பு பூஜை. சிவலிங்கத்திற்கு சந்தனக்காப்பு பூசி வழிபடுவது மன அழுத்தத்தை தணித்து சீரான வாழ்க்கையை தரும். நந்தி வழியாக சிவனை தரிசனம். சிவனுக்கு நேரடியாக பார்ப்பதை விட நந்தி தேவன் இடையே நின்று சிவனை தரிசனம் செய்வது பாக்கியம் தரும். சிவன் பாடல் பாடுதல். திருப்புகள், திருவாசகம், தேவார பாடல்கள் பாடி அல்லது கேட்டால் மனசாந்தி கிடைக்கும். புண்ணிய பலன். சிவாலயத்தில் இப்படிப்பட்ட செயல்களை செய்வது மன அமைதி, குடும்ப நலன், பாவ நிவர்த்தி மற்றும் மோக்ஷம் என பல நன்மைகளை பெற உதவுகிறது.